அதிகாரிகளோட துணையோட தமிழகம் முழுக்க மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைன்னு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இத யாராச்சும் தட்டி கேட்டா விபத்து மாதிரியே செட்டப் பண்ணி ஆளையே கொலை பண்றாங்க. இதனால அந்த துறை அமைச்சரா இருந்துகிட்டு வர முருகன் இலாக்கா மாற்றப்பட்டு, சரி இலாக்கா மாறுனா சும்மா இருப்பாரா, நீர்வளத்துறைக்கு போனாரு. அங்க போயும் அவர் மேல மணல் கடத்தல் சம்பந்தமா வழக்கு இருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி, பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, இவங்க மேலயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ்னு ஒவ்வொருத்தர் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்படி ஊழல் பண்றவங்களை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்லாட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான்டா அமைச்சரவைன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவை. ஒரு படத்துல வர காமெடி மாதிரி இதெல்லாம் அமைச்சரவை அப்படின்னு படிக்க வேண்டியது இருக்கு. ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களாம்.